ஹே திஸ் இஸ் ஐஷு. வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ். இன்னைக்கான வீடியோ என்னன்னா பிரணயமானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரணயமா பிரணயமானா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பிரணயமானா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இருக்க நாய்ஸி வேர்ல்டில் நம்ம எல்லாருமே நம்மளோட பீஸ்ஃபுல்னஸ்ஸை, நமக்கு ஒரு அமைதி தேவை, நம்ம ப்ரீத்துக்கு ஒரு அமைதி தேவை. ஆனால் அந்த அமைதியை தேடுறோன்ட்டே நம்ம வெளியே தேடியே டயர்டாயிடுறோம். இன்னும் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் அமைதியும் விட்டுடுறோம். ஸோ இந்த டைமு நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். பிராணாயாமால நிறைய ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இருக்குது. இனி வர வீடியோஸில் அதை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பிராணாயாமானா என்ன பார்க்க போகிறோம். பிராணாயாமான்றது நம்ம லைஃபோட என்டையர் ஜேர்னிலே வரும். இந்த பிராணாயாமான்ற வேர்டுக்கான மீனிங் என்னென்னா, பிராணானா உயிர் சக்தி, அயமானா அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா பிராணானா வைட்டல் எனர்ஜி, அயமானா கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம வைட்டல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுறதாங்க இந்த பிராணாயாமா. இந்த பிராணாயாமான்றது வெறும் ப்ரீத்திங் டெக்னிக் தானே, வெறும் ப்ரீத்திங் தானே, சிம்பிளான விஷயம் அப்படின்னு கிடையாது. ஸோ இது நம்ம லைஃபோட எனர்ஜி, ஹோல் ஜேர்னியோட எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் அது அப்படி சொல்கிறாங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சு யோசிச்சு பாருங்களா. அவங்கள ஒரு பெரிய பொட்டிக்குள்ளே பூட்டி ப்ரீத்தே பண்ண முடியாத இடத்துல வச்சா நீங்கள் எப்படி ப்ரீத் பண்ணுவீங்க? ஆக்சிஜனே இல்லை, நான் யோசிச்சு பாருங்கள், நம்மளால் வாழ முடியாதுல்ல. ஸோ என்டையர் லைஃப்க்குமே இந்த ப்ரீத்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தேவை. அது எப்படி இருந்தாலுமே, நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நம்ம ப்ரீத்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வாழ முடியும். நம்ம அதை கரெக்டாக ப்ரீத் பண்ணுறோமா அப்படின்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம நிறைய பேர் ப்ரீத்தை லிசன் பண்ணுறதே கிடையாது. அதை ஏன் லிசன் பண்ணுறது இல்லை? ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி பழகிட்டோம். ப்ரீத்தெல்லாம் கவனிக்குமா, நம்ம ஹெல்த்தை கவனிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி. ஆனால் நம்ம ஹெல்த்தையும் தாண்டி நம்ம ப்ரீத்தையும் கவனிக்கணும். நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பார்த்துக்க நம்ம ஆசனாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, நம்மளோட லங்ஸையும் நம்மளோட மனசையும் ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ்ஸாகவும் அதுக்கு ஒரு அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிராணாயாமா, இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறது அன்கான்ஷியஸ், அதே கான்ஷியஸோடு பண்ணுறது தான் பிராணாயாமா. இதுக்கு டெய்லியும் 24/7 நம்ம ப்ரீத்தை லிசன் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லலை. பட் ஒரு 5 to 10 minutes உங்கள் ப்ரீத்தை டெய்லி லிசன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் ப்ரீத்திங்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் நடக்குதுன்னு. ஒரு நாள் அந்த ப்ரீத்திங் ரிதம் சவுண்ட் அடுத்த நாள் சேம் அதே மாதிரி இருக்கா? நீங்கள் லிசன் பண்ண தான் அது உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ப்ரீத்தை உள்ளே இழுக்கும் போது உங்களுக்கு மொத்த எனர்ஜி உள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகணும். ப்ரீத்தை ரிலாக்ஸாக விடும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகணும். இதுதாங்க இந்த ப்ரீத்திங்கோட ஹோல் டெக்னிக். ஸோ இதனால் என்னமா ஆகும் நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகும், உங்கள் பாடி ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் ஹார்ட்டில் இருக்க எல்லாமே குறைஞ்சி ஒரு காம்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இன்றைக்கி ஓடிட்டுருக்க வேர்ல்டில் நம்ம மொபைல் ஃபோனு, டென்ஷனு, ஓவர் திங்கிங்கு இதிலே தான் போயிட்டுருக்கு. இது 3 இந்த 2 ஓவர் திங்கிங் அண்டு டென்ஷன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கே வரும். நார்மலாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறவனுக்கு இல்லை, அவனுக்குமே சில விஷயம் வரும். பட் அதையும் தாண்டி சில பர்சன்ஸ் இருப்பாங்க, அந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த எடிட் பண்ணுறதாகட்டும், அவங்க கண்டென்ட்டை ப்ராப்பராக கொடுக்கறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட், அந்த ஃபீல்டில் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மொபைல் ஃபோனை தாண்டி மொபைல் ஃபோனுன்றது ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு டைமிங்கில் கொஞ்சம் டைமிங் இந்த ப்ரீத்திங் ஒதுக்கி வச்சிங்கனாவே ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ப்ராக்டிஸாக இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. எனக்குமே நானுமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன், ட்ரை பண்ணியும் இருக்கேன். ஸோ அதில் எனக்கும் சில விஷயம் சக்சீடாகவும் ஆயிருக்கு. நம்ம மூச்சை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம மனசு ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு ப்ரீத்தை அலமோத விடாமல் இருந்தாவே நம்ம மனசு ஒரு நிலையாகி நம்மளோட ப்ரீத் ப்ராப்பராக இருக்கும், நம்ம மனசும் கரெக்டான ஒரு வேலை போகும். இந்த பிராணாயாமா எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஸ்ட்ரெஸ் இதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போகிறதுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், கோவத்தை குறைக்கும். அமைதியாக நீங்கள் உங்களுக்கு கோவம் வருதா, லைட்டாக அமைதியாக உட்காந்து பாருங்களேன், சும்மா செம்மையாக இருக்கும். அந்த கோவம்லாம் குறைஞ்சி அந்த ஃபீல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீப்பிங் இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய பேர்
நிறைய பேர் வந்து இன்சோமியான்ற ஒரு விஷயத்தினால நல்லா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்களுக்கு நான் பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் திங்க் ஆகி ஒழுங்காக தூங்காமல் அந்த தூக்கம் அந்த பழக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு இன்சோமியான்றது க்ரியேட் ஆகிருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த பிராணாயாமா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ், நான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ன்ற விஷயத்தில் நான் இருக்கவே மாட்டேன். இது எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்னஸ்ஸாக இருந்துச்சு. ஃபோக்கஸ்டாக இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ப்ரீத்தை ஃபோக்கஸாக லிசன் பண்ணுறோம். அப்போ ப்ரீத்தை லிசன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் லிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் பிராணாயாமா ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இன்னர் பீஸ் வந்து ரொம்ப காமாக இருந்தாவே நமக்கு லைஃப்பில் மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப காமன் குவைட்டாக நடக்கும். இதுக்கு ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எந்த ஒரு லிமிட்ஸும் கிடையாது. ஏஜ்லேருந்து டீனேஜ்லேருந்து ஓல்ட் மேன்லேருந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாமல் ரொம்ப காமாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஷோல்டரை ரிலாக்ஸாக வச்சு ப்ரீத்திங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த ப்ரீத்தை வந்து ஸ்லோலி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ப்ரீத்தோட ரிதம் இருக்குது, அது எந்த அளவுக்கு ப்ரீத் அவுட் பண்ணுறோம், ப்ரீத் இன் பண்ணுறோம், அதுதான். ஸோ நான் சேஃபாக இருந்தால் தான், நான் காமாக இருந்தால் தான் என்னோடய ப்ரீத்தும் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரீத்திங் மேலே அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம வந்து 4 செகண்ட் வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 6 செகண்ட் எக்ஸேல் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிள். 1:2:1 இல்லைனா 1:1:1 ரேஷியோவில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரிதம் ப்ரீத்தை நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பிராணாயாமான்றது நம்ம வெறும் லங்ஸுக்கு மட்டும் பண்ணுற ப்ராக்டிஸ் கிடையாது. நம்ம மனசுக்குமான ஒரு மெடிசன். கோவம் வரும்போதாக இருக்கட்டும், பயம் வரும்போது, கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும் போது, எல்லா டைம்லேயும் ஒரு இடத்துல போய் சேஃபாக அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எதுக்காக கோவப்பட்டோம்னு நம்ம யோசிப்போம், நம்ம எதுக்காக ஒரு விஷயத்துக்கு பயந்தோன்னு யோசித்தோம், நமக்கு எதுக்காக கன்ஃபியூஷன் வருதுன்றதையும் நம்ம யோசிப்போம். மூச்சு கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்க்க ஆரம்பித்தா நம்மளோட ப்ரீத்திங் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு கவுண்டிங் வச்சு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நாமளாக ஒரு பொசிஷனில் உட்காந்து நம்ம ப்ரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாவே நம்ம ப்ரீத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ பிராணான்றது நம்ம லைஃபோட எக்ஸசைஸ் இல்லை, அது ஒரு லைஃப், நம்மளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ பி அவேர், பி ப்ரீத் அண்ட் பி அவேர், ஸ்டே டியூன். டட்டா. இன்னொரு வீடியோவில் நம்ம பிராணாவோட டைப்ஸை பார்க்கலாம். வெயிட், ஸ்டே டியூன் கைஸ்.